ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்றுகளே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் நாகானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பிருந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் இஸ்ரேல் தொடர்பாக பார்ப்போம். இஸ்ரேலில் நேற்றைய தினம், அதாவது 13ஆம் தேதி திங்கட்கிழமை, போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கின்றது. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருந்தாலும் இப்பொழுது காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் 5 பலஸ்தீனியர்களை கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றது. இந்த போர் நிறுத்தம் நிலைக்குமா? என்னென்று சொன்னால், நேற்று எகிப்தில் இடம்பெற்ற அந்த காசா சமிட் என்ற மாநாடு, அதில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதில் பெரும்பாலானவர்கள் ஐரோப்பிய ஒன்றியம், அரபு நாடுகளைச் சேர்ந்தவர்கள். அங்கு கூட இந்த ஹோலி லேண்ட், நியூ மிடில் ஈஸ்ட் என்றெல்லாம் பேசப்பட்டதே தவிர இந்த பலஸ்தீனியன் மக்களின் ஸ்டேட், அதாவது நாடு தொடர்பாக பேசப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், த ட்ரம்ப் டிக்ளரேஷன் ஃபார் த என்டூரிங் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லி ஒரு ஆவணத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அது 4 தலைவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப், எகிப்திய பிரசிடென்ட், மற்றது கட்டார் அரசு தலைவர், மற்றது துருக்கி இந்த அரசு தலைவர். ஆனால் இது தொடர்பாக இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹமத் பின் ஹலிஃபா என்ற பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சுல்தான் பரகல் ஒன்றை தெரிவித்திருக்கின்றார். இந்த பீஸ்ல இதுல படுகொலைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன, அதே நேரம் போர் நிறுத்தப்பட்டிருக்கிறது, கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவுதானே தவிர அதற்கு அங்கால் இதில் என்ன இருக்கிறது என்றதோ ஒன்றுமே யாருக்கும் தெரியவில்லை என்று எந்த ஒரு தீர்வும் இல்லை. ஆனால் இந்த தீர்வு திட்டத்தை மழுங்கடிப்பதற்காக ட்ரம்ப் காசாவை மீள கட்டியமைப்பது தொடர்பாக பேச்சுக்களில் அதை மடைமாற்ற முற்படுகிறார் என்று கூறியிருக்கிறார். அப்ப நீங்கள் சொன்னது போல, அதாவது செவ்வாய்க்கிழமை அங்கு 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் அந்த இஸ்ரேலின் நிலைகளை கடந்து சென்றவர்கள் என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஹமாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. ஹமாஸ் சொல்லியிருக்கிறது, இஸ்ரேல் ஒருதலை பட்சமாக யுத்த நிறுத்தத்தை மீறி இருக்கிறது என்று சொல்லி. இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது, தங்கள், அதாவது ட்ரம்பினால் கொண்டு வரப்பட்ட அந்த ஜெலோ லைன் என்ற எல்லைகளை இவர்கள் கடந்ததால் தாங்கள் சுட்டதாக கூறுகிறார்கள். அதே சமயம் வீடுகளை பார்க்க சென்றவர்கள் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த போர் நிறுத்தத்தை பொறுத்தவரையில் ஒரு அவசரமாக எந்த விதமான ஒரு அடித்தளமும் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்டது. எனவே இது நிலைக்குமா என்பதில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் தான் இருக்கின்றது. ஆனால் தற்போதைய நிலையில் இவர்கள் அங்குள்ள மக்களுக்கான அவசர தேவைகளை வழங்கி, அந்த மருத்துவ தேவைகளோ, உணவு தேவைகளோ, அவர்களுக்கான பாதுகாப்புகளை வழங்குவதில் தான் ஏனைய நிறுவனங்கள் முக்கிய கவனம் செலுத்தி வருகின்றன. உதாரணமாக WHO, ஐநாவின் அது கூறியிருக்கின்றது, எவ்வளவு விரைவாக தாங்களுடைய நடவடிக்கையை அதிகரிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அதிகரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. இப்ப இந்த தற்போதைய இந்த 2 நாட்களுக்கு இடையில் கூட இடம்பெயர்ந்து சென்றவர்கள் மீண்டும் தங்கள் இல்லங்களுக்கு வந்திருக்கிறார்கள். பெருமளவான இடிபாடுகள் இருக்கின்றன. அந்த இடிபாடுகளுக்கு அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள்,
தாங்கள் அதாவது கனரக ஆயுதங்கள் கனரக வாகனங்கள் இல்லாமலே தாங்கள் கிட்டத்தட்ட 250 உடலங்களை இதுவரை மீட்டிருப்பதாகவும் மேலும் அங்கு 10,000க்கும் மேற்பட்டவர்கள் புதையுண்டிருக்கலாம் என்றும் அந்த இடிபாடுகளுக்கு இடையில் கூறுகிறார்கள். கைதிகளை பொறுத்தவரையிலும் இஸ்ரேல் 2,000 பேரை விடுதலை செய்ததாக கூறியிருந்தாலும் இன்னும் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேலின் சிறைகளில் இருப்பதாகவும் அவர்களில் 360 பேர் சிறுவர்கள் என்று சொல்லியும் 77 பலஸ்தீனிய மக்கள் இந்த சிறைகளிலேயே கடந்த 2 வருடத்தில் படுகொலை செய்யப்பட்டதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இஸ்ரேலின் தரப்பில பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த இறந்தவர்களின் உடலங்களில் 4 பேரைத்தான் கொடுத்திருப்பதாகவும் அது இஸ்ரேலிய மக்கள் இஸ்ரேல் அரசு மீது கடுமையான கோபத்தில் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். மறுபடமாக நீங்கள் ட்ரம்ப் இஸ்ரேலின் பாராளுமன்றத்தில் பேசும்போது ஒன்றை கூறியிருந்தார். அதாவது நெத்தனியாவின் ஊழல்களை மன்னிக்க வேண்டும் என்று. ஏதோ ஒரு வகையில் நெத்தனியாவு இந்த யுத்த நிறுத்தம் அவருக்கான ஒரு அரசியலில் பாதகமான நிலையை கொண்டு வந்தால் அதிலிருந்து தப்புவதற்காக ட்ரம்பை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தியதாகத்தான் அந்த பேச்சை பார்க்கும் போது தெரிகின்றது. மட்டுமில்லாமல் இப்பொழுது நீங்கள் கூறிய விடயத்தை கேட்டவுடன் தான் ட்ரம்ப் நெத்தனியாஹு அவர்களுக்கு ஊழல் தொடர்பாக குற்றச்சாட்டு வருமாக இருந்தால் உடனடியாக ட்ரம்ப் அதற்குள் ஈடுபடுவார் போல இருக்கின்றது. அவ்வாறு ஈடுபடுவாரா? அதைத்தான் அவர் இஸ்ரேலிய அரசு தலைவரை பார்த்து சொல்லி இருக்கின்றார். நீங்கள் அதாவது இந்த ஒரு போரை மிகவும் திறம்பட நடத்தியவர், உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்தவர், எனவே அவரின் ஊழல்களை நீங்கள் பெரிதாக எடுக்கப்படாது என்ற தொனியில் தான் அவர் பேசி இருக்கின்றார். ஆனால் இப்ப உண்மைதான் நீங்கள் கூறியது போல நெத்தனியாவுக்கு சில சமயங்களில் இப்ப உக்ரைனுக்கு பாதுகாப்பு கரண்டி கொடுக்குற மாதிரி நெத்தனியாவுக்கு பாதுகாப்பு உத்தரவாதத்தை ட்ரம்ப் கொடுத்தாரோ என்னவோ தெரியாது. அது எதிர்பெறும். அதாவது இந்த போர் நிறுத்தம் நீடித்தால் அதுக்கு பிறகு வருகின்ற அரசியல் மாற்றங்களை பொறுத்துத்தான் நெத்தனியாவின் தலைவிதி நிர்ணயிக்கப்படும். நீங்கள் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக திங்கட்கிழமை கையொப்பமிட்டது தொடர்பாக கூறிய பின்பு அவர்கள் ஈஜிப்துக்கு சென்றிருந்தார்கள். அங்கே ஈஜிப்தில் உலக நாடுகளின் தலைவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். காசா போர் முடிவந்ததும் அங்கே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பித்த பொழுது புதிய அழகான நாள், அதாவது பியூட்டிஃபுல் டே, அவர் இந்த பியூட்டிஃபுல்லை நெடுகளும் பயன்படுத்துவார் என்று கூறியதும். ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்த்தால் இந்த போர் நிறுத்தம் ஒரு கேள்விக்குறியாக இருப்பது போல் தெரிகின்றது. இனி இந்த உச்சி மாநாட்டை பொறுத்த மட்டில் அங்கே பல தலைவர்கள் நின்றார்கள் என்று கூறினேன். அதில் குறிப்பாக அவர் அங்கே சில நாட்டு தலைவர்களை இல்லை என்ற வகையில் புகழாரம் சூட்டினார். குறிப்பாக பாகிஸ்தானுடைய பிரதமரை பெரிதாக புகழ்ந்தார். அவரை அழைத்து அந்த மேடையில் உரையாற்றுமாறும் கூட கூறியிருந்தார். இங்கே பார்க்கும் பொழுது இந்த தளத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்தி இருப்பது போல் தெரிகின்றது. நீங்கள் எவ்வாறு அவதானிக்கிறீர்கள்? உண்மைதான், அவர் தனது அரசியலுக்காகத்தான் அதனை பயன்படுத்தி இருக்கின்றார். அங்கு பாகிஸ்தான் அதிபரை அவர் கௌரவித்ததும் பிறகு அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், தன்னால் தான் பாகிஸ்தானிலும் இந்தியாவிலும் இப்போது மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள், அந்த போரை தான் மிகவும் கஷ்டப்பட்டதை நிறுத்தியதாக கூறியிருக்கின்றார். ஆனால் இந்த மாநாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஹமாஸோ அல்லது இஸ்ரேலோ கலந்து கொள்ளவில்லை. இந்த 20 அம்ச திட்டம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எந்த விதமான டீட்டெயில் விரிவான பதில்களும் கொடுக்கப்படவில்லை. அது அடுத்த கட்டம் என்ன என்பது தொடர்பாகவும் எதுவும் சொல்லப்படவில்லை. எப்ப இதுகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்பது தொடர்பாகவும் இது சொல்லப்படவில்லை. இதை அவர்கள் எல்லோரும் என்னென்று, அதாவது அவதானிகள் என்னென்று பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உடன்பாடு என்பது more about the symbolism than the substance என்றுதான் பார்க்கிறார்கள். இது ஒரு சம்பிரதாய பூர்வமாக இருக்கிறதே தவிர நடைமுறைக்கு இது சாத்தியமற்றது போலதான் இருக்கின்றது. ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவதிலும் பெரிய சிக்கல் இருக்கின்றது. ஒன்று, ஹமாஸின் எதிர்காலம் தொடர்பாக ஒரு இழுபறி நிலை இருக்கின்றது. ஹமாஸ் அங்கு இருப்பதா, வெளியில் இருப்பதா, ஆயுதங்களை கொடுப்பதா என்பதில் இழுபறி நிலை. அடுத்தது காசாவின் நிர்வாகத்தை யாரிடம் கொடுப்பது என்றது தொடர்பான இழுபறி நிலை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால், இந்த போர் நிறுத்தத்தின் போது கூட ஹமாஸ் நேற்று முன்தினம் இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். பலர், அதாவது இஸ்ரேலுக்கு உதவி செய்தவர்கள், வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பலருக்கு
ஹமாஸ் அந்த மக்களுக்கு முன்னால வைத்து மரண தண்டனை வழங்கியதை கூட வீடியோக்களாக வெளிவந்திருந்தன. அதை பிபிசியும் போட்டிருந்தது. அடுத்ததாக இஸ்ரேலின் பின்னகர் 3 பிரச்சனைகளில் இந்த உடன்பாடு தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்று ஹமாஸின் எதிர்காலம், 2வது காசாவின் எதிர்கால நிர்வாகம், 3வது இஸ்ரேல் பின்வாங்குவது. இஸ்ரேல் முற்றுமுழுதாக காசாவிலிருந்து பின்வாங்குமா இல்லையா? ஏனென்றால் இப்போது இஸ்ரேல் 58% பகுதியை கையகப்படுத்தி வைத்திருக்கு. அப்ப இவையெல்லாம் ஒரு இழுபறி நிலையில் இருக்கிற நேரத்தில் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் அங்கு எல்லா நாட்டு தலைவர்களையும் அழைத்து, கிட்டத்தட்ட 20 நாட்டு தலைவர்களை அழைத்து, அதில் அமெரிக்கா தொடர்பாகவும் தனது நிலைப்பாடு தொடர்பாகவும் ஒரு பிரச்சாரத்தை அவர் அங்கு மேற்கொண்டிருக்கிறார். அவரை பொறுத்தவரை நீங்கள் கூறியது போல பியூட்டிஃபுல் டே என்று சொன்னது போலவே இப்போது டைம் மேகசின் என்றது மிகப்பெரிய ஒரு ஊடகம். உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு எல்லா ஊடகங்களுடனும் மோதல்களாகத்தான் இருந்தது. அவரை போலாத ஊடகங்களுக்கு மீது அவர் தாக்குதலை நடத்தினார். இந்த காசா இடம்பெற்ற அமைதி தொடர்பாக டைம் பத்திரிகை ஒரு ஆர்டிக்கிளை கொண்டு வந்திருந்தது. அதில் முன்முகப்பில் ட்ரம்பின் படத்தை தான் போட்டிருக்கிறார். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த படத்தை எடுத்த ஆங்கிள் பிரச்சனை. அதாவது ட்ரம்பின் தலையில் தலைமயிர் இல்லாத மாதிரி போட்டிருக்கிறார்கள். அது ட்ரம்புக்கு கடும் சினத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனடியாகவே தனது சோசியல் மீடியாவில் எழுதியிருக்கிறார், பியூட்டிஃபுல் ஆர்டிக்கிள், அவர்கள் போட்ட கட்டுரை நல்லது, ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே தனது தலைமயிரை வலித்து போட்டிருக்கிறார்கள். தலைக்கு மேலே ஒரு சிறிய அளவில் ஏதோ ஒன்று ஃப்ளோட் பண்ண விட்டிருக்கிறார்கள். அது கிரவுனாக முடியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த முடி, அதாவது அரச முடி மிகவும் சின்னனாக இருக்கிறது என்று போட்டிருக்கிறது எல்லா ஊடகங்களையும் கவர்ந்திருக்கின்றது. என்னென்னு சொன்னால், அவர் எல்லாவற்றையும் உன்னிப்பாக பார்க்கிறார். எனக்கு கூட அது ஆச்சரியமாக இருந்தது. அவர் தனது படம் கூட ஒரு வடிவாகத்தான் அதில் தர வேண்டும் என்பதை அவர் யோசிக்கிறார். அவர் அந்த ட்ரூத் சோசியல் மீடியாவின் கருத்தின் அடிப்படையில் டைம் பத்திரிகை வேண்டுமென்றே தன்னை இழிவுபடுத்தியதாகத்தான் அவர் அதில் போட்டிருக்கின்றார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் இருக்கின்ற ஊடகங்களுக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான உறவுகள் ஒரு சரியான நிலையில் இல்லை. அப்ப அந்த நிலையில் தான் அவர் தனக்காக ஒரு சமூக வலைத்தளத்தை கூட ஆரம்பித்திருந்தார், ட்ரூத் சோஷியல் என்று சொல்லி. அதாவது மற்றவர்கள் போடாவிட்டாலும் நான் என்னுடைய சமூக வலைத்தளத்தில் அதை சரியாக பயன்படுத்துவேன் என்ற ஒரு நோக்கத்துக்கு. அதை முழுவதையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய செயல்பாடுகள் யாவுமே சுயநலம் ஆக இருப்பதை தெரிகின்றது. தான் பரிசு பெற வேண்டும். இப்போ நேற்று கூட அந்த மேடையில் ஷரீஃப் அவர்கள் கூறியிருந்தார், அவருக்கு பரிசு கொடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி பலரும் அப்படி என்றால் வால் பிடிக்கிறோம் என்று சொல்லுவார்கள் இல்லையா, எங்களுடைய தமிழ் பேச்சு வழக்கில் கூறுவார்கள். அவர்கள் தங்களுடைய நலன் கருதி அப்படி செய்கிறார்கள் போல் இருக்கின்றது, இல்லை என்று நான் கூறவில்லை. இருந்தாலும் உலக நாடுகளில் இந்த மக்கள் எவ்வளவு போரையும் பசி பட்டினியில் இருக்கின்றவர்கள் உதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மிகவும் கடும் மோசமாக இருந்தது என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் அந்த மேடையில் நின்றவர்களை பார்த்தால் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் குற்றவாளிகள் என்றுதான் அந்த சமூக வலைத்தளங்களில் கூறுகிறார்கள். ட்ரம்போடு நின்றவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் குற்றம் செய்திருக்கிறார்கள் இந்த உலக நாடுகளில் என்று கூறுகிறார்கள். இன்னொரு விடயம், இப்போ நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு கூறினேன், 5 பலஸ்தீனர்களை இன்று போர் நிறுத்தத்துக்கு பின்னர் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அல் ஜசீரா நிறுவனத்தை தவிர வேறு ஒன்றுமே அந்த ஊடகங்கள் இந்த கொண்டவர்களை பற்றி எந்த ஒரு செய்தியும் இல்லை. இப்பொழுதும் பிபிசி நிறுவனம் காசாவில் இறந்த கைதிகள், மீட்கப்பட்ட 2 கைதிகளை கொண்டு வந்ததை பற்றி தான் பெரிய முதன்மை செய்தியாக பயன்படுத்துகிறார்கள். இவ்வளத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இது நாடகம் ஒன்றை அரங்கேற்றி இருக்கிறார்கள் போல் நான் உணர்கிறேன். இந்த பேச்சுவார்த்தை 2 தேசமாக மாற்றுவதற்கான எவ்வளவு சாத்தியம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால், இது ஒரு ட்ரம்பின் அவசரமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை. அது என்னென்று சொன்னால், இந்த கட்டார் மீதான தாக்குதல், இஸ்ரேலின் தாக்குதல், அமெரிக்காவின் நட்பு நாடுகளான கட்டார், சவுதி அரேபியாவுடனான விரிசல், அதுகளை தணிப்பதற்காக உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ஆரம்பமாவதற்கு முன்னர் பைடன் G20 மாநாட்டுக்கு இந்தியாவுக்கு செல்ல இருந்தார். அப்போது அவர்களின் பிளான் என்னவாக இருந்தது என்று சொன்னால், அதாவது ஒரு எக்கனாமிக் கொரிடோர் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான, அது இஸ்ரேலையும் உள்ளடக்கியதாக இருக்கும்.
அது அந்த எக்கனாமிக் கொரிடோர் வந்து மிகவும் ஒரு பிரபல்யம் பெற்றது என்று சொன்னால், அதாவது தொழில்நுட்பத்துறை ஐடியாக இருக்கலாம் அல்லது பொருளாதாரமாக இருக்கலாம். ஐடிக்கும் எக்கனாமிக் அண்ட் ஐடி ஹப்பாக இஸ்ரேல் மாறும். இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மற்றது தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்த நிலைக்கு எட்டும் என்ற ஒரு பின்னணியில் தான் அது கொண்டு வரப்படும். ஆனால் அந்த நிலையில் தான் இந்த இஸ்ரேல் மீதான தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. அது ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதல் வந்து ஒரு மிகவும் என்னென்று சொல்லலாம் என்று சொன்னால் சைக்காலஜிக்கலா உளவியல் ரீதியாக இஸ்ரேல் மீதான ஒரு கடுமையான அதிர்ச்சியான தாக்குதலாகத்தான் இருக்கு. இப்போது நீங்கள் சொன்னது போல இவர்கள் இந்த அவசரமாக இதை கொண்டு வந்ததும் அந்த டேமேஜ் கண்ட்ரோல் என்று சொல்றது தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை உடனடியாக நிறுத்தி அதை சீர் செய்யறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஏனென்றால் இஸ்ரேல் அத்துமீறி போய் ஈரானை தாக்குகிறேன், லெபனானை தாக்குகிறேன், சிரியாவை தாக்குகிறேன் என்று கடைசியாக கட்டாரில் தாக்கிய போதுதான் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக போனது. அந்த தாக்குதலும் ஃபெயிலியராகத்தான் போனது. இப்ப நீங்க பார்க்கலாம், மார்ச் மாதம் இடம்பெற்ற போர் நிறுத்தம் 42 நாள் போர் நிறுத்தத்தை கூட இஸ்ரேல் தான் ஒருதலை பட்சமாக மீறியது. அதுக்கு அமெரிக்க ஆதரவுகளைத்தான் கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இப்ப திடீரென்று இவர்களுக்கு இந்த நிலைமை வந்தது என்று சொன்னால் தாங்களோட நிலைமையை தாங்கள் முற்றுமுழுதாக இழக்கப் போகிறோமோ என்று. இப்ப இந்த பல நாடு நீங்கள் சொன்னீர்கள், அதுல அந்த கூட்டத்திலே மேலே நின்றவர்கள் அனைவரும் ஒரு குற்றவாளிகள் தான், உண்மைதான். ஆனால் அவர்கள் அனைவரும் இந்த 2 தேசங்களை அங்கீகரிப்பது போல் அங்கீகரித்து இவ்வாறான ஒரு நிலையை கொண்டு வர முற்பட்டார்களே தவிர உண்மையில் அவர்கள் அந்த 2 தேசங்களை நிறுவுவதற்கான எந்த விதமான நோக்கமும் அவர்களிடம் இல்லை. இதுதான் ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் லாரோவ் கூறியிருக்கின்றார். என்னென்றால் 2 செட்டில்மெண்ட்டுகள் அல்லது 3 கிராமங்கள் ஒரு நாடாக மாற முடியாது. நீங்கள் முதலில் இந்த 1967ஆம் ஆண்டு பாதுகாப்பு சபையில் போடப்பட்ட அந்த எல்லைகளின் அடிப்படையில் நீங்கள் 2 தேசங்களை நிறுவினால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வரலாமே தவிர இந்த போர் நிறுத்தமும் இந்த கைதிகள் விடுதலையும் வந்து ஒரு தீர்வாக அமையாது என்றுதான் அவரும் கூறியிருக்கின்றார். நீங்கள் சொன்னது போல 5 பேர் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது அதை மேற்குலக ஊடகங்கள் அதை மறைப்பு செய்கின்றன. அல் ஜசீரா தான் பெருமளவில் அதனை கொண்டு வருகின்றது. இதற்குத்தான் நாங்கள் தமிழ் மக்களுக்கே நாங்கள் கூறுவதொன்று என்று சொன்னால், மேற்குலக ஊடகங்களை நம்பி இருந்தால் நாங்கள் இறுதியில் கைவிடப்படுவோம் அல்லது அவர்கள் சொல்வதை கேட்பதற்குரிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லப்படுவோம் என்பதற்குத்தான் தமிழ் மக்களுக்கு கூட ஒரு வலுவான ஊடகம் தேவை என்று சொல்வது. ஆனால் முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையில் இப்ப அல் அரேபியாவாக இருக்கலாம் அல்லது அல் ஜசீராவாக இருக்கலாம் என்று அவர்கள் அந்த துறையில் அவர்கள் மிக அது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்டா தான் செய்தது கட்டார் வந்து. அதில் அவர்கள் வந்து ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அல் ஜசீரா ஊடகத்தை வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னர் அமெரிக்கா குண்டு வீசி தகர்க்க முற்பட்டிருந்தது. அந்த அவ்வளவு என்று சொன்னால் மிகப்பெரிய ஆயுதங்கள் செய்ய முடியாத ஒரு பணியை வந்து அந்த ஊடகம் செய்து கொண்டிருந்தது வந்து மேற்குலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இன்று 2 தேசங்கள் என்றதை இந்த இஸ்ரேலின் கூட்டாளிகள் கூட பகிரங்கமாக சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை கொண்டு வந்ததும் அந்த ஊடகம் தான். நன்றி அரசர்களே. இப்பொழுதுள்ள இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகள், போர் முடிவுக்கு வந்து போர் நிறுத்தம் நிலைக்குமா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கின்ற இந்த நேரத்தில் உலகத் தலைவர்கள் கூடிய சம்பவங்கள் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிப்பிடும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.